லக்னாதிபதி 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண பாவகங்களில் தனித்து நிற்கும்போது மிக வலிமையோடு இருக்கிறார். அங்கு அவர் சுபத்துவ நிலையில் ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் மற்றும் வாய்ப்புகளை தானே அமைத்து கொள்ளக்கூடிய நிலையை நிச்சயம் தருகிறார். இதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது லக்னாதிபதி தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் தனித்திருக்கும் போதும் நல்ல பலன்களையே செய்கின்றார். ஏன்னா தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய கர்ம பாவகத்தில் லக்னாதிபதி போய் இருக்கும்போது ஜாதகர் தன்னிச்சையாக எதையும் சாதிக்கும் திறன் படைத்தவர். யாருடைய உதவி எதிர்பார்ப்புகள் இன்றி முன்னேறக்கூடிய வாழ்க்கை அமைப்பை வாழக்கூடிய தன்மையை பெறுகிறார். இதற்கு அடுத்த நிலையாக பார்க்கும்போது லக்னாதிபதி சூட்சும வலுவின் அடிப்படையில் திக்பலம் பெறக்கூடிய நிலை மிக உன்னதமான அமைப்பு என்று சொல்வோம். லக்னாதிபதி திக்பலம் பெறுகிறது அப்படிங்கும்போது ஜாதகர் படிப்படியாக அடுத்தடுத்த வளர்ச்சி நிலைகளை நிச்சயம் அடைவார் என்பதுதான் வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பிராப்தமாக கருதப்படும். இதை தாண்டி லக்னாதிபதியும் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையாகி இருக்காங்க அப்படின்னாலும் அந்த ஜாதகம் லாப வாழ்க்கையை, அதாவது யோக அமைப்பை பெற்று வாழ்வதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கு அப்படிங்கிற கண்ணோட்டமும் இங்கு அமைகின்றது. ஆனால் இது சரலக்னங்களுக்கு பொருந்தாது. சரலக்னங்கள் என்று சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகரம், இந்த 4 லக்னங்களில் 11ஆம் அதிபதியே பாதகாதிபதியாக வரக்கூடிய அமைப்பும் உண்டு. ஸோ பாதகாதிபதி லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆகும்போது லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் பாதகஸ்தானத்திலும் பாதகாதிபதி லக்னத்திலும் வந்து அமரும்போது ஜாதகர் எந்த செயலை செய்தாலும் அது அவருக்கு பாதகமாய் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க எப்போவுமே முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமானது. ஒரு